அரசியல் நண்பர்களே, சமூக அமைப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை பொழுதினுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 2012 என்று நினைக்கிறேன், 4 மாவட்ட மக்களுடைய பிரச்சனையான அணைக்கரை பாலத்தை திறக்க வேண்டும், திருப்பனந்தார் வாழ் பகுதி மக்களுக்கு ஒரு பேருந்து நிலையம் கட்டித்தர வேண்டும் என்ற கொள்கை முழக்கமிட்டு கொட்டுகிற வெயில் ஏறத்தாழ 2000 மக்களை அழைத்துக் கொண்டு திருப்பனந்தாரிலிருந்து குடந்தை நோக்கி 20 கிலோமீட்டர் பயணித்தார் என்னுடைய மகத்தான மக்கள் தலைவன் TM மணி அவர்கள். அந்த மாபெரும் நெடும் பயணத்திற்கு பிறகுதான் அணைக்கரை பாலம் திறக்கப்பட்டது. திருப்பனந்தாருக்கு பேருந்து நிலையம் வேண்டும் என்ற அவசியம் உணர்த்தப்பட்டு அதற்கான வேலைகள் துவக்கப்பட்டது. ஒரு ஆண்டுக்கு முன்பாக மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் கூட மக்கள் பிரச்சனை என்றால் களத்திற்கு வரவும் தயங்காத எங்கள் மகத்தான தலைவர் அவர்கள் இதே இடத்தில் மீண்டும் சில வேண்டுகோளை வைத்தார். அதில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும், திருப்பனந்தாளில் வாரச்சந்தையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கே தன் கண்டன குரலை எழுப்பினார் மகத்தான மக்கள் தலைவர் ஐயா TM உமர் ஃபாரூக் அவர்கள். அதற்கு பிறகுதான் இந்த மண்ணிலே பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த பகுதியிலே வாரச்சந்தை திறக்கப்பட்டது. அந்த உரிமைகளை எல்லாம் பெற்றுத் தந்த மகத்தான அந்த தலைவர் இந்த மண்ணில் இல்லை, நம் மனதில் இருக்கிறார். ஆனால் அவர் எடுத்து செய்ய வேண்டிய கோரிக்கைகளை எல்லாம் அவருக்கு பின்னால் என் தோல் மீது நான் சுமந்து இந்த மக்களுடைய 11 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இப்பொழுது இங்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாம் இருந்தால் தான் தலைவராகத்தான் இருக்க வேண்டும், இருந்தால் தான் பொதுச் செயலராகத்தான் இருக்க வேண்டும், இருந்தால் தான் மாவட்ட தலைவராகத்தான் இருக்க வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் தன்னை இந்த அமைப்பில் இருந்து விடுவித்துக் கொண்டார்கள். மறைந்த மகத்தான தலைவர் ஐயா TM அவர்கள் இறந்த பொழுது அவருடன் யார் மிஞ்சி இருந்தார் என்றால், அவரையும் இந்த அமைப்பையும் இந்த மண்ணுடைய விடுதலையும் யார் ஆத்மார்த்தமாக நேசித்தார்களோ, அவரை தன் உயிருக்கு உயிராக யார் எண்ணினார்களோ அவர்கள் தான் கடைசியாக அந்த தலைவரோடு ஆத்மார்த்தமாக தன் உடன் இருந்தார்கள். ஐயா இறந்தவுடன் அவர்களுடைய தலையின் கீழ் ஒரு கடமை அவர்கள் தலையில் சுமத்தப்பட்டது. அது என்னவென்றால், அவருக்கு பின்பு அந்த கடமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய, வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கடமை அந்த பெரியவர்கள் முன் இருந்தது. அந்த சூழலில் தான் இங்கே மைய கமிட்டி கூட்டப்பட்டது. இந்த விஷயங்களை நான் உங்களிடம் ஏன் சொல்கிறேன் என்றால், 4 மாதத்திற்கு முன்பாக இந்த மண்ணினுடைய வரலாற்றில் நிகழாத அளவிற்கு நள்ளிரவு 1 மணி வரை ஏறத்தாழ 3000 மக்கள் அணிதிரண்டு இந்த மண்ணிலே ஒரு தலைவனுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் என்றால் அது நீலப்புலிகள் இயக்கத்துடைய தலைவர் ஐயா TM மணி அவர்களுக்கு தான். இதற்கு பிறகு எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு அஞ்சலி செலுத்த இங்கே மக்கள் திரள மாட்டார்கள். அதற்கு முன்பு யாரும் திறந்தது கிடையாது. அதற்கு பின்பு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் ஏன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அதை சொல்வதற்காக நாங்கள் பொதுக்கூட்டங்களையும் போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய ஜனநாயகத்தின் கருத்து குரல்களை நெருக்கின்ற போக்கை இங்கே இருக்கிற காவல்துறையினர் மேற்கொண்டார்கள். நான் எந்த தனிநிலை விளக்கத்தை நான் தர முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் இங்கே மையக்குழு ஏற்பாடு செய்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கடமையை பரிசீலித்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய மனதில் 2 பேர் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு நான் முன்மொழிந்தேன். பல பேர் இருக்கிறார்கள். நான் யாரை முன்மொழிந்தேன் என்றால், பெரியவர் ஐயா JP அவர்களையும்
மரியாதைக்குரிய அண்ணன் மாசிலாமணி அவர்களையும் தலைவருக்கு பிறகு இந்த அமைப்பை வழிநடத்தும் பொறுப்பை எடுத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று நான் என் சக நண்பர் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களே அதெல்லாம் தேவையில்லை. தலைவருடைய தலைமையை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு இந்த மண்ணிலே கொள்கை பிடிப்புள்ள தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் தேவைப்பட்டார். அது தற்காலிகமாக நீங்களாக இருங்கள் என்று அவர்கள் எனக்கு ஆணையிட்டார்கள். அந்த ஆணை ஏற்றுத்தான் உங்களுடைய தலைவராக பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் நான் என்னை தலைவராக எண்ணியது கிடையாது. ஏறத்தாழ 6 மாதங்களாக இரவு பகல் பாராமல் இந்த மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அங்கெங்கெல்லாம் ஓடி இருக்கிறேன். எனக்கு பொருளாதார பின்புலம் கிடையாது, சொந்த பின்புலம் கிடையாது, உறவுகள் கிடையாது. எந்த பின்புலம் இல்லாமல் யாரெல்லாம் தலைவரின் கடைசி காலகட்டத்தில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு பேருந்து சென்றிருக்கிறேன், இருசக்கர டூ வீலர் வாகனத்தில் சென்றிருக்கிறேன். எந்த வாகனம் கிடைக்கிறதோ அந்த வாகனத்தில் எல்லாம் ஏறி சென்று மக்களை சந்தித்திருக்கிறேன். பிரச்சனைகளை நான் விவாதித்திருக்கிறேன், பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் 4 நாட்களுக்கு மேலாக திருநாள் கொண்டச்சேரியிலே மக்களோடு மக்களாக கிடந்தோம். இதோ கண்முன் சாட்சியாக அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறார். அவர் நானெல்லாம் சென்று 21ஆம் நூற்றாண்டிலும் ஆடு மாடு செல்கின்ற ஒரு பாதையில் தாழ்த்தப்பட்ட பிணத்திற்கு கூட உரிமை கிடைக்காதா? என்னடா கேடு கெட்ட சமுதாயம்! அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அங்கே சென்றேன். 4 நாட்கள் அந்த மக்களோடு மக்களாக கிடந்தேன். பேராசிரியர் மார்க்ஸை அழைத்துக் கொண்டு சென்று உண்மை அறியும் குழுவை வெளியிட்டேன். அங்கே மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது உண்மை அறியும் குழுவை வெளியிட்டோம். அந்த சூழ்நிலையில் தான் வரலாறு என் மீது ஒரு தலைமையை என் மீது சுமத்துகிறது. அது நானாக தேடி பெற்ற தலைமை பொறுப்பு அல்ல. இந்த தலைமையை தேடி நான் எப்பொழுதும் சென்றதே கிடையாது. தலைமை ஏற்பதற்கு முன்பாக வரை இந்த அமைப்புடைய எந்த பொறுப்பிலும் நான் இருந்தது கிடையாது. ஆனால் அத்தனை பொறுப்பிலும் நான் ஒப்படைத்துக் கொண்டேன், ஈடுபடுத்திக் கொண்டேன். ஆக வரலாறு என் மீது சுமத்திய அந்த வரலாற்று கடமையை, தலைவரின் நலன் சார்ந்த விரும்புகள் என் மீது சுமத்திய அந்த தலைமை பதவியை என் சொந்த நலத்திற்காகவும் சுகபோக வாழ்க்கைக்காக நான் தூக்கி எறியவில்லை. என் குடும்ப வாழ்க்கை ஒதுக்கி வைத்தேன், என் கல்லூரி வாழ்க்கையை ஒதுக்கி வைத்தேன், என் சுகபோகங்களை ஒதுக்கி வைத்தேன். என்னையே நான் சமூகத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டேன். அதன் விளைவுதான் 6 மாத காலமாக என்னோடு உடன் இருக்கிற அத்தனை தம்பிகள் இருக்கிறார்கள். இங்கே தளபதி இருக்கிறார், இவன் இருக்கிறார், சண்முகம் இருக்கிறார், நிவாஸ் இருக்கிறார், அலெக்ஸ் இருக்கிறார், பாரதி இருக்கிறார், எத்தனையோ தம்பிகள் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு கிராமங்களுக்கு சென்றேன். ஆக தலைவரின் வழியில் ஒரு திட்டமிட்ட பயணத்தை துவக்கினோம். ஆக தலைமை பொறுப்பேற்றது முதல் தான் இந்த பகுதியிலே 8 பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தியாக வேண்டும் என்று முடிவெடுத்து முதல் பொதுக்கூட்டத்தை கோணலாம்பள்ளத்திலும், 2வது பொதுக்கூட்டத்தை பந்தலூரிலும், 3வது பொதுக்கூட்டத்தை திருப்பனந்தாளில் நடத்த திட்டமிட்டு நாங்கள் காவல்துறைக்கு அனுமதி கேட்டு ஒரு விண்ணப்பம் தருகிறோம். ஆனால் இந்த காவல்துறை எங்களுக்கு எந்த அனுமதியும் தரவில்லை. 10 கூட்டங்களும் முடக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் எங்களுடைய குறை நாங்கள் ஒடுக்கிக் கொள்ளவில்லை. எங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அரங்கு கூட்டங்களாக மாற்றினோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மக்களை தேடி சென்றோம். நாங்கள் மக்களை எங்களை தேடி நாங்கள் வரவேற்கவில்லை, மக்கள் இருக்கும் வேற இடத்திற்கு தேடி சென்றோம். அந்த அடிப்படையிலே வாழ்க்கை என்ற ஊரில் பொதுக்கூட்டம் நடத்தினோம், திருப்புறம்பயத்தில் நடத்தினோம், திருநோக்கி நடத்தினோம், கோணலாம்பலத்தில் நடத்தினோம், பல மாணவர் கூட்டங்களை நடத்தினோம், கல்லூரிகளில் மாணவர் அமைப்பை கட்டினோம். ஆக மரியாதைக்குரிய ஐயா டிஎம் அவர்கள் அவருடைய சிந்தனை உள்வாங்கிய, அவருடைய போர்க்குரலை புரட்சிகர சிந்தனை உள்வாங்கிய ஒரு 4ஆம் தலைமுறை இந்த மண்ணிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் எதிர்காலத்தில் தலித் அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை அந்த இளைஞர் கூட்டம் தான் நிறைவு செய்யும். அந்த இளைஞர் கூட்டம் தான் இந்த மக்களின் பக்கம் நின்ற இந்த மக்களுடைய உரிமைகளை இந்த மண்ணிலே நிலைநாட்டும். அதற்கான அடித்தளத்தை தான் நாங்கள் இட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடந்ததோ அங்கெல்லாம் நாங்கள் பயணித்தோம். அப்படித்தான் குஜராத் பாசிச அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 22 உறுதிமொழிகளை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கிய பொழுது அந்த குஜராத் பாசிச அரசுடைய முகத்திரையை
நடத்துறோம் நாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிஜேபி RSS மோடி அரசுடைய ஆட்சியில் யாரெல்லாம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார்களோ, இந்துக்களுடைய உண்மை முகத்தை அம்பலப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்ணிலே கல்புர்கி படுகொலை செய்யப்பட்டார். அந்த அடிப்படையில் நரேந்திர தபோல்கர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த அடிப்படையில் இங்கே பன்சாராய் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை எல்லாம் கண்டித்து கும்பகோணத்தில் மீண்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அரசிற்கு நாங்கள் அறிக்கை அனுப்பினோம். ஆக இந்த மண்ணிலே எங்கெல்லாம் அடக்குமுறை நிகழ்கிறதோ அது தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று கிடையாது. கல்புர்கி தாழ்த்தப்பட்ட சமூகமா? பன்சாரா தாழ்த்தப்பட்ட சமூகமா? தபோல்கர் தாழ்த்தப்பட்ட சமூகமா? இந்த சாதி எல்லைகளை கடந்து இந்த மண்ணில் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் என்று அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் தான்